பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 வசனம். இயேசு மார்த்தாளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அவள் விசுவாசித்ததின் நிமித்தம் மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினவர் தன்னுடைய சீசர்களிடத்தில் நானும் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய சீசர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று தேவதூதன் சொல்கிறார். சீசர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதன் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகின்றன. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்கிறார்கள் என்று யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறார். ஆம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோமா? உயிரோடு எழுந்த கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். நம்மேல் உள்ள அன்பால் அவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை, நம்மை கைவிடவும் இல்லை. அவர் மாறாத தெய்வம், மறவாத தெய்வம். எனவே சொன்னபடியே உயிர் தெழுந்து அவர் சொன்னபடியே நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு நன்மை செய்வதற்காகவே நம்மோடு இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அருகிலே இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்னும் அப்படியே நம் அருகிலேயே இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிட்டு நாம் அறியாததும் எட்டாததுமான அநேக அதிசயமான அற்புதமான காரியங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்காகவும் எங்களுக்காகவும் மரித்து உயிரோடு எழுந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூடவே இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் அனுதினமும் வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.